வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு, அவமானங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் இது ஒரு முக்கியமான பயிற்சி பலன்களாக கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வேலையை பாருங்கள், என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து எப்படி பணத்தை சம்பாதிக்க போகிறோம், எப்படி பழைய மாதிரி மாற போகிறோம், அதை மட்டும் யோசிங்க. நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு ஒரு பதில் கொடுத்து தான் ஆகணும், அது எந்த டவுட்டும் கிடையாது. சார் கண்டிப்பாக அது நீங்கள் சொல்கிறது உண்மை சார். இன்னும் காசு இல்லாமல் என்னை எத்தனை பேர் அவமானப்படுறாங்க தெரியுமா? நான் அதெல்லாம் வாழ்க்கையில் அவங்களாம் அப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தது இல்லை சார். ஒரு பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு தெரிய வச்சுருப்பாங்க உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில். அப்போ அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு எப்படி? உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும் போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். 7.5 சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்களில் வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னென்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலேயே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுப கிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு 7.5 சனி நடந்தும் கூட அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம் கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் இது ஒரு முக்கியமான பயிற்சி பலன்களாக கண்டிப்பாக இருக்கும். 7.5 சனியில் கடந்த 7.5 ஆண்டுகளாக கஷ்டப்படாத மகர ராசி என்பது யாருமே கிடையாது. அவ்வளவு வாழ்க்கையில் நஷ்டங்கள், போராட்டம், பிரிவினை, சண்டை, சச்சரவு, அவமானம், கோர்ட்டு கேஸு, வாழ்க்கையில் ஒரு மனிதன் எந்தெந்த மாதிரிலாம் கஷ்டப்பட முடியுமோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அவங்கள மாதிரி கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது. மகர ராசி அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கே சில நேரம் கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்னென்னா சார் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகிருக்கும். ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார், இதுலேருந்து எப்படி வெளில வர போகிறேன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பதில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனியிலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு, அவமானங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. முதல்ல மனசு சந்தோஷம் ஏற்படும், மன ரீதியான பாதிப்புகள் குறையும், உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு ஆக்சிடெண்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி, நிறைய பேருக்கு வந்து உடல்நிலை திடீர்னு ஏதாவது மோசமாகி பெரிய பிரச்சனைகள், அவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. நம்மளுக்குலாம் இது மாதிரிலாம் ஒரு நோய் வரணும், அந்த மாதிரி சில பேருக்கு லட்சத்தில் வராத நோயெல்லாம் சந்தித்தவர்கள் மகர ராசி என்பவர்கள். அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த 7.5 சனியிலிருந்து ஒரு விடுதலை கண்டிப்பாக இந்த 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் படித்து முடித்தவங்க போய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கொரோனாக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இன்னும் என்ன படித்தாங்கன்னு அவங்களுக்கே மறந்து போய் வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு வேலை வாய்ப்பு. அதே போல் நிறைய பேர் வேலையை இழந்தவங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும், வெளில போயிருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு சண்டேயில் வெளில வந்து வேலை தேடலாம்னு நினச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் 1 வருஷம் 2 வருஷம் இல்லாதவங்க, கடைசியில் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு வேலைக்காவது போவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தவங்க, நல்ல சம்பளம் வாங்கினவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கம்மியான சம்பளத்தில் கம்மியான பொசிஷனில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக மாறும். நீங்கள் பழைய மாதிரி ஒரு பெரிய நிலைக்கு பெரிய லெவலில் சம்பளத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, வெளியில் கடன் கொடுத்தவங்க, வெளில ஹெல்ப் பண்ணவங்க, வெளில இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் மிகப்பெரிய நஷ்டம். கொடுத்த பணம்லாம் திருப்பி வரல, 5 வருஷமாக வட்டியும் வரல, அசலும் வரல. வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சம்பாரித்து கஷ்டப்பட்டு ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பணம் திருப்பி வரும், ஏதோ ஒரு லாபம் வரும்னு நினச்சி கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே பண வரவுகள் வரும். தொழிலில் நிறைய கடன், நிறைய வீடு வண்டி வாகனத்தெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, ஒரு 2.5 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு லோன் கட்ட முடியாமல் தூக்கிட்டு போயிருப்பாங்க. வீடு வாங்கியிருப்பீங்க, லோன் கட்ட முடியாமல் வீடு போயிருக்கும். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு நகையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்ஷனுக்கு போய், இன்றைக்கெலாம் அந்த நகை இருந்தால் கூட நான் ஏதோ தப்பிச்சிருப்பேன் சார், இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு நகையெல்லாம் அப்போவே ஆக்ஷனில் போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன் சார், இதுக்கப்புறம்லாம் வாங்க முடியுமான்னு தெரியல சார். என் மனைவிலாம் டெய்லி வருத்தப்படுறாங்க, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, நம்ம ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டோமே, நம்ம ஒரு பிஸ்னஸில் போட்டோம், கடைசியில் நஷ்டமாயிடுச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு கவலைப்படாதீங்க. இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தான் சம்பாரிச்சிங்க, அது கையை விட்டு போயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி உங்கள் கையை விட்டு போகாது. அது உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்க போகுது. பணத்தை திருப்பி சம்பாதிக்கவும் போகிறீங்க, சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. கவலைப்படாமல் உங்கள் வேலையை பாருங்கள், என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து எப்படி பணத்தை சம்பாதிக்க போகிறோம், எப்படி பழைய மாதிரி மாற போகிறோம், அதை மட்டும் யோசிங்க. நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு ஒரு பதில் கொடுத்து தான் ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்கிறது உண்மை சார், என்ன காசு இல்லாமல் என்னை எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க தெரியுமா, நான் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அவங்களாம் அப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசித்து பார்த்ததில்லை சார். ஒரு பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு தெரிய வச்சுருப்பாங்க உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில். அப்போ அந்த பணத்தை சம்பாதிப்பதுக்கு எப்படி, நீங்கள் நிறைய உதவிகள் பண்ணியிருப்பீங்க, தேவையில்லாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அந்த பணத்தை நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணேன் சார், அந்த பணம் இருந்தால் கூட நான் என்னால் நல்லா இருந்திருப்பேன், அதெல்லாம் திருப்பி வரவே வராது சார், அப்படிலாம் நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் அவங்களாம் எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பணம் வரும். நீங்கள் திருப்பியும் பழைய மாதிரி நிறைய பணத்தை சம்பாதிக்க ஒரு அமைப்பு. நிறைய பேருக்கு சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு, அதனால் பிரிவினை, தொழில் சரியில்லாதனால பிரிவினை, வேலை இல்லாதனால பிரிவினை, குழந்தைகளால் அவமானம், நிறைய காயங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க. உங்கள் பையனே சொல்லியிருப்பாங்க, நீங்களாம் கொஞ்சம் விவரம் இல்லாமல் வந்துட்டப்பா நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ இப்படிலாம் செலவு பண்ணுவியா, இப்படிலாம் ஏமாறுவியான்னு கேட்ட பசங்க நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இருக்காங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஃபீஸ் கட்ட முடியாமல், பசங்களை ஒழுங்காக படிக்க வைக்க முடியாமல், ஒழுங்காக துணிமணி வாங்கி கொடுக்க முடியாமல், ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல், வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாதிரி நொந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய விமோச்சனம் இருக்குது. நீங்கள் நல்லா பழைய மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்க தான் போகுது, நீங்கள் உங்கள் கடன் பிரச்சனைலாம் தீர தான் போகுது, நல்ல வீடு வண்டி வாகனத்தோட எல்லாமே சம்பாதிப்பதற்கான ஆரம்ப நேரம்.
நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து லைஃப் உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு. இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு எந்த இடத்துல தப்பு பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை திருப்பி செய்யாமல் இருந்துட்டீங்கன்னாவே மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த மார்ச் மாதம் 2026ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அதனால் தைரியமாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை மறுபடியும் ஆரம்பிங்க. அது நெகட்டிவாக இருக்கலாம், பல லட்சங்கள் கடன் இருக்கலாம், அந்த கடன்லாம் தீர்ப்பீங்க, நீங்கள் திருப்பி பணத்தை சம்பாதிப்பீங்க. தைரியமாக உங்கள் வேலையை பாருங்கள், வெற்றி உறுதியாக கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகணிதங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களை விட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு, சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், பிடிஎஃப்ல வேணும் சார்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்களால் அதை முடிக்க முடியலைன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.